வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்று இப்போது பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் பொது தேர்தல் முடிவுகள் எப்படி அமையும் என்பது தொடர்பாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அதற்கு முன் கடந்த பொது தேர்தலில் வெறுமனவே 3 ஆசனங்களை மட்டும் வைத்திருந்த தேசிய மக்கள் சக்தியினால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில், அதாவது இப்போது இடம்பெற்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும் என்று யாராவது அப்போது கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இன்று அதிரடியாக அந்த இலக்கை அடைந்து ஜனாதிபதி தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று பார்த்தால் அதில் சில ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன. முதலாவதாக, வரலாற்றில் மிகப்பெரிய வாக்குகளை பெற்றுக்கொண்ட ராஜபக்சக்களின் சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகளை கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அதிகாரத்துக்கு வந்த 2 வருடங்களிலேயே கவிழ்க்கப்பட்டார்கள். குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சவின் அட்டகாசங்களுக்கும் அடாவடித்தனங்களுக்குமாக அறகலைய போராட்டங்கள் ஆரம்பமான போதே அனுரகுமார தரப்பு பின்னணியின் உள்ளது என்ற பேச்சு இருந்த போது ஜனாதிபதி தேர்தலில் அவர்களை எதிர்க்க ஒரு மெகா கூட்டணி கட்டாயம் தேவை இருந்தது. எனினும் அது நடக்கவில்லை. சஜித் தரப்பினர் அதீத நம்பிக்கையினால் இருந்தது என்று மூக்குடைப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மொட்டு கட்சியின் பசில் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலுக்கு செல்வதுதான் அனுரவுடன் ஒரு நெருக்கமான நாடாளுமன்றத்தை வைத்திருக்க வாய்ப்பாக இருக்கும் என்று கூறியிருந்தார். ரணில் அதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் முன்கூட்டி நடத்தியதால் அனுர சுலபமாக இலக்கை எட்டிவிட முடிந்தது. வருகின்ற பொது தேர்தலிலும் ஜனாதிபதி அனுர தரப்பினர் தனிப்பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவார்கள் என்ற வாய்ப்பு காணப்படுகிறது. இப்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்வருகின்ற பொது தேர்தலிலும் முடிவுகள் எப்படி அமையப் போகிறது என்பது தொடர்பாக பார்க்கின்ற போது சஜித் மற்றும் ரணில் இணைந்தால் அனுரவை சுலபமாக வெற்றி கொள்ள முடியும் என்று இப்போது சிலர் கணக்கு பார்க்கிறார்கள். இது தமது ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி வாக்குகளை பாதுகாக்க மேற்கொள்ளும் ஒரு முயற்சியை ஒழிய கள நிலவரம் அப்படி இல்லை. சஜித் ரணில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக கதைகள் வருகின்ற போது சஜித் கூட்டணி பற்றிய கருத்தை இப்போதே நிராகரித்திருக்கின்றார். ஆனால் கட்சியில் இருக்கின்ற சிலர் அதற்கு இசைவாக பேசுகின்றார்கள். கடந்த 2019 ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பெற்ற வாக்குகளை விட 2020 நடந்த பொது தேர்தலில் குறைந்த அளவான வாக்குகளை மட்டுமே பெற்றுக்கொண்டார். எனவே வருகின்ற பொது தேர்தலில் அனுர தரப்பு தனியாக களத்தில் இருக்க போகிறது. அதே போன்று இன்று சஜித்துடன் இருக்கின்ற மலையக கட்சிகளும் பெரும்பாலும் பொது தேர்தலுக்கு முன்போ அல்லது பின்னரோ அனுரவுடன் இணைந்து போக அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கான வியூகங்களும் திரைமறைவில் அமைக்கப்பட்டிருக்க கூடும். முஸ்லிம் தலைவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரவுக்கு எதிராக கட்டவிழ்த்துவிட்ட விஷமத்தனமான கதைகளினால் அனுர தரப்புடன் அவர்களுக்கு இணங்கி போக வாய்ப்புகள் இல்லை. எனவே பொது தேர்தலில் அனுர தரப்பிலிருந்து புதிய பல முஸ்லிம் பிரதிநிதிகள் நிச்சயமாக நாடாளுமன்றத்திற்கு வருவார்கள் என்பது தெளிவாகிவிட்டது. குறிப்பாக கிழக்கில் கூட அனுர தரப்பினர் முஸ்லிம் வேட்பாளர்கள் பலர் ஆசனங்களை சுலபமாக பெற்றுக் கொள்வார்கள். அதன்படி ஹக்கீம், ரிஷான், ஹிஸ்புல்லா, அதாவுல்லா போன்றவர்கள் இதற்கு பின்னர் அனுரவுக்கு எதிராக விஷமத்தன பிரச்சாரங்களை மேற்கொள்ள வாய்ப்பு இல்லை. அவர்கள் ஏற்கனவே சரணாகதி அடைந்து விட்டார்கள் என்று கூறப்படுவதோடு அலி சஃப்ரி அரசியலை விட்டே ஓடிவிட்டார். ரணிலுக்கு கிடைத்த வாக்குகளும் ஐக்கிய தேசிய கட்சி வாக்குகளும் மொட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக வந்த வாக்குகளும் தான். இதில் மொட்டு வாக்குகள் பெருமளவில் இருக்கும். ஆனால் அவர்கள் இதனை நிராகரிக்கிறார்கள். அதே நேரம் சஜித் ரணில் கூட்டணி அமைந்தாலும் அதனோடு வேட்பாளர் பங்கீடு தொடர்பாக பெரும் இழுபறி வரும். அப்போது மேலும் பலர் அங்கிருந்து வெளியேறி விடுவார்கள். இன்று ரணிலோடு இருப்போர் மீண்டும் மொட்டு அணிக்கு தாவவும் இடம் இருக்கின்றது. எனவே இவற்றை வைத்து பார்க்கும் போது அனுர தரப்பை பொது தேர்தலில் இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் என்ற சஜித் ரணில் கூட்டணி கணக்கு வாய்ப்பே இல்லை. நடந்து முடிந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் ஆசனங்களை மாவட்ட ரீதியாக ஊக அடிப்படையில் கணக்கு பார்த்தால் அனுர 105 ஆசனங்கள், சஜித் 68 ஆசனங்கள், ரணில் 37 ஆசனங்கள், நாமல் 2 ஆசனங்கள், அரியநேந்திரன் 9 ஆசனங்கள், திலித் 1 ஆசனம், இதர 3 ஆசனங்கள் என்று மொத்தம் 225 ஆசனங்கள். அதே போன்று எதிர்வரும் 2024 பொது தேர்தல் முடிவுகளை ஊக அடிப்படையில் பார்த்தால் அனுர 140 ஆசனங்கள், சஜித் 46 ஆசனங்கள், ரணில் 9 ஆசனங்கள், தமிழ் தரப்பு 20 ஆசனங்கள், நாமல் 5 ஆசனங்கள், இதர தரப்பு 5 ஆசனங்கள் என்று மொத்தம் 225 ஆசனங்கள் வரும். மொட்டு கட்சியில் இன்று ரணிலோடு இருப்போரின் கணிசமானவர்கள் மீண்டும் மொட்டு கட்சிக்கு தாவ இடம் இருக்கின்றது. அப்படியான நிலையில் ரணில் தரப்பு எண்ணிக்கையில் மேலும் கடுமையான தாக்கங்களை செலுத்தும். ரணில் தனித்து நின்றால் 2020 தேர்தல் முடிவுதான் அவருக்கு மீண்டும் வரும். சஜித் கூட்டணியில் இருப்போரின் பெரும்பாலானவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். அத்துடன் தற்போது அவர்கள் கூட்டணியில் இருப்போரில் பலர் தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி அனுரவுடன் இணங்கி போகும் மனநிலையில் இருக்கின்றார்கள்.
கடந்த 2020 பொதுத் தேர்தலோடு ஒப்புநோக்குகின்ற போது யாழ்ப்பாணம், வன்னி, திருகோணமலை, மட்டக்களப்பு, திகாமடுல்ல ஆகிய மாவட்டங்களில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராவது வெற்றி பெறுவது உறுதியாக இருக்கிறது. அதாவது அனுர வெற்றியினை தொடர்ந்து அவர்களது வாக்கு மேலும் அதிகரிக்கும் நிலைமையும் பிரகாசமாக தெரிகிறது. மொத்தத்தில் பொது தேர்தலுக்கு பின்னர் சஜித் கூட்டணியில் குழப்பங்களுக்கு இடமிருக்கிறது. ஆனால் சஜித் அணியிலிருந்து வெளியேற இருப்பவர்களுக்கு இப்போது ஒரு கட்சி இருப்பதாக தெரியவில்லை. அத்துடன் ரணிலோடு சென்ற மொட்டு கட்சிக்காரர்களின் நிலைமை இன்னமும் தெளிவில்லாமல் இருப்பதால் அவர்கள் இப்போது ஏதாவது ஒரு கூட்டணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அல்லது பலர் தெருவில் நிற்க வேண்டி வரும். அதன்படி தற்போது நாடாளுமன்றத்தில் இருப்போரில் 3/2 பங்கினர் வெளியே என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது.